ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணி 10ஆம் நூற்றாண்டில் திருத்தக்க தேவர் என்பவரால் எழுதப்பட்டது. சீவகன் என்னும் ஒருவனுடைய அக வாழ்க்கையை முழுசா சொல்லக்கூடிய கதை இது. ஒரு இளவரசனாக பிறந்து வணிகனால வளர்க்கப்படுகிறான். அவன் வாலிப வயதை அடையும் போது தன் அப்பாதான் அரசன் சச்சந்தன் அப்படின்னும், அவர் அமைச்சன் கட்டியங்காரனால ஏமாற்றப்பட்டு நாட்டை இழந்ததோடு மட்டும் இல்லாம தன் உயிரையும் துறந்தார் அப்படின்னும் தெரிஞ்சுக்கிறான். நாட்டை கைப்பற்றணும் அப்படிங்கிற கடமை இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கிறான். அந்த குறிக்கோளை நோக்கி தன் வாழ்நாட்களை நகர்த்துகிறான். இந்த பயணத்துல அவன் 8 பெண்களை சில பல காரணங்களுக்காக திருமணமும் செஞ்சுக்கிறான். இறுதியாக தன் எதிரியை வீழ்த்தி அந்த நாட்டை கைப்பற்றுகிறான். இதுதான் இந்த கதையுடைய மிக சிறிய சுருக்கம். இறைவனை பற்றிய நூல்களை தான் அதிகம் கொண்டாடப்பட்ட அந்த காலத்துல இந்த சீவக சிந்தாமணி மக்களாலும் மன்னனாலும் அதிகமாக ஈர்க்கப்பட்டது. இந்த கதையில நிறைய மேஜிக், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எக்ஸெட்ரா இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேண்டிலுக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி முழு வீடியோவை பாருங்க.